இந்தியாவில் இனி சுங்க கட்டணம் செலுத்துவதற்கும் வருடாந்திர பாஸ்களை வழங்குவதற்கும் மத்திய அரசு திட்டம் தீட்டியுள்ளது. தற்போது இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் சுங்க சாவடிகள் எல்லாம் ஃபாஸ்டேக் முறையில் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. சில இடங்களில் சுங்க கட்டணம் அதிகமாக இருப்பதாகவும் அருகிலேயே சுங்க சாவடிகள் இருப்பதாகவும் மக்கள் புகார் கூறி வருகின்றனர். இந்த நிலையில மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அடிக்கடி சுங்க சாவடிகள் வழியே பயணம் செய்பவர்களுக்கு வருடாந்திர பாஸ் திட்டத்தை அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி தனிநபர் வாகன உரிமையாளர்கள் 3000 ரூபாய் செலுத்திவிட்டு ஓராண்டுக்கான டோல் பாஸை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட ஓராண்டு காலத்திற்குள் எத்தனை முறை வேண்டுமானாலும் நாட்டின் எந்த ஒரு சுங்க சாவடிகளில் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல கார் உரிமையாளர்கள் 15 ஆண்டு காலத்திற்கு என மொத்தமாக 30,000 ரூபாயை கட்டணமாக செலுத்திவிட்டு லைஃப் டைம் பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பான ஆலோசனைகள் தொடக்க நிலையில் இருப்பதாக சாலை போக்குவரத்து துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போதைக்கு சுங்க சாவடிகளில் மாதாந்திர பாஸ் வழங்கப்படுகிறது. ஒரே சுங்க சாவடியில் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டி இருப்பவர்கள், தினம்தோறும் அந்த சுங்க சாவடியை கடந்து செல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் இது போன்ற பாஸை வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு மாதம் 340 ரூபாயும் ஆண்டிற்கு 4050 ரூபாயும் செலவாகிறது. இந்த நிலையில தான் 3000 ரூபாய்க்கு ஒரு ஆண்டுக்கான பாஸை கொண்டு வருவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டின் எந்த ஒரு சுங்க சாவடியிலும் இந்த பாஸை பயன்படுத்திக் கொண்டு பயணம் செய்ய முடியும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.